நாம் சபை கூடி வருதலை பற்றி நாம் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. சபை கூடி வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வர்றோம். வரிசையா நம்ம வர்றோம், ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், வார்த்தையை கேட்கிறோம். கடைசி என்ன செஞ்சிடலாம்? விட்ட உடனே பறந்து போயிடும், சித்தா பறந்து போயிடும். ஆனால் அது இல்லாதபடிக்கு நாம் கடைசியாக செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, நாம் கடைசியாக இருந்து விசாரிப்பு, ஜனங்களை விசாரிக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறது. விசாரிக்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால் ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம 10:25 நம்ம வாசம். சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். சபை கூடி வந்து நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன செய்யணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். அதுதான் ஆலோசனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். புத்தி சொல்ல கண்டிப்பாக பெரியவங்க சிறியவர்களுக்கு, மற்றவங்க நண்பர்கள், தோழர்கள், உடனடிகள், ஒருவருக்கு ஒருவர் வந்திருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல வேண்டும் என்று தேவை. இல்லையா? அப்ப என்ன புத்தி சொல்றது? எந்த புத்தி சொல்? சில சமயம் நம்ம புத்தி சொல்லணும்னு சொன்னா ஆளு வராது. ஐயா அங்க போனீங்கன்னா ஆளாளுக்கு புத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு ஆலோசனை என்ற பேர்ல நம்மளை போட்டு வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. அப்ப எதை புத்தியாக சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை எதற்காக உருவாக்கி இருக்கிறாரு? புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை நம்புகிறார். உங்களை அதுக்காகத்தான் என்ன செய்யறாரு? அவரு உங்களை அழைத்திருக்கிறேன், நீங்க வந்து என்ன செய்வீங்க? புத்தி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 15:14 என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் மட்டும் நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அதே வார்த்தைகள் நானும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புத்தி சொல்லுகின்ற அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள வார்த்தைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த சத்துவத்தை வைத்திருக்கிறார். பேச்சு திறமையை வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை வைத்திருக்கிறார். நான்லாம் என்ன சொல்ல போறேன் நினைப்பதற்கு அல்ல. அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் என்ன செய்யறாரு? நமக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சபை கூடி வருகின்ற பொழுது இந்த பயிற்சியை நான் என்ன செய்யணும்? பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், ஆலோசனை செய்யணும், ஆலோசனைகள் கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி பகிர்ந்து கொடுக்கணும்? வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணும். இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு தாளந்து, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்காரு, அதை நான் என்ன செய்ய உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன் என்று சொல்லி நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்கணும், புத்தி சொல்லணும். வந்த என் காரியம் முடிந்தது, நான் சொல்கிறேன். இப்படி இருக்க தேவன் விரும்பவில்லை. அதற்காக உங்களை சபை கூடி வர செய்யவில்லை. சபை கூடி வந்ததை விட்டு விடாதீர்கள். சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்ல கடவுள் விட்டுறாதீங்க. அப்ப வர்றவங்க ஒரு தடவை வர்றாங்க, அடுத்த தடவை அவங்களை காணும். ஒரு வாரம் வர்றாங்க, அடுத்த வாரம் காணும். எத்தனை பேர் பார்த்தோம், எத்தனை பேர் பேசணும், எத்தனை பேர் போனோம், என்ன சொன்னோம்,
நீ என்ன போய் சந்திச்சோம், ஃபாலோ அப் சொல்லுவாங்க, வந்தவங்களை போய் பார்க்கிறது. ஃபாலோ எத்தனை பேர் பண்ணோம்? எவாஞ்சலிசம் இல்லாம சபை வளராது, சுவிசேஷம் அறிவிக்காமல் சபை வளராது. அப்போ ஆலோசனை என்பது ஒரு சுவிசேஷம் அறிவிப்பு. நான் அதை கொடுக்கிறேன், வாங்க. ஏன் இப்படி லேட்டா வரீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். ஏன் இப்படி வாங்க, பைபிள வாசிங்க, இதுல இந்த சொல்லப்பட்டிருக்கு. 1 to 1, ஃபேஸ் டு ஃபேஸ், முகமாய் ஆண்டவரை சொல்றது. அப்ப இந்த ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்கள், நடத்தை மாறி போகும், மார்க்கம் தவறி போவார்கள். வருகிறவர்களை சந்தித்து புத்தி சொல்லுவது என்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு போனேன், இன்னைக்கு ஆனா சொல்லுவாரு, அந்த சகோதரிட்ட போய் நீ பேசு, நீ போய் என்ன செய்ய, பேசு. அவங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்கன்னு கேளு. இன்னைக்கு அடுத்த பார்த்து அந்த தாகம் இல்ல, விசாரிக்கிற தாகம், பேசணும். அவங்க அடுத்த வாரம் வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அடுத்த வாரம் வர மாட்டாங்க. யாரும் என்னை கண்டுக்கிறது கிடையாது, யாரும் என்னை விசாரிக்க ஆள் கிடையாது. எங்க விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களோ அங்கதான் நம்ம திரும்ப திரும்ப போவோம். நம்மளே ஒரு வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு அந்த வீட்டுல ஒரு மரியாதை, அதாவது விசாரிக்கிறாங்கன்னு சொன்னாலும் திரும்ப அந்த வீட்டுக்கு என்ன செய்வோம், போவோம். இல்ல நாம அங்க போனா அங்க உட்காந்து அங்க டிவி பாக்குறாங்க, இங்கிட்டு உட்காந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மட்டும் பேசுறதுக்கே ஆள் இல்லை. கிரைஸ்தவர் பாஸ்டர் உட்காருங்க, அப்படியே டிவி பக்கத்து இருக்குது இல்லையா? விசாரிக்க வேண்டும். இந்த விசாரிப்பை இந்த புத்தி சொல்லுவதை குறித்து என்ன புத்தி சொல்லணும், எப்படி சொல்லணும், யாருக்கு சொல்லணும். ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றதெல்லாம் புத்தி கிடையாது. அதுலயும் ஒரு ஒழுங்க தேவன் வைத்து இருக்கிறார். என்ன சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும் என்பதை குறித்து முதலாவது புத்தி சொல்ல வேண்டும். சரி, 2 அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆராதனைக்கு கூடி வந்திருக்க இடத்துல என்ன நடக்குது? ஜெப ஆலயத்துல எல்லாரும் கூடி வருவாங்க. வருகின்ற பொழுது அங்க நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது, தீர்க்க தரிசன ஆகமம் வாசிக்கப்படுகிறது. வாசித்து முடித்த பின்பு, அது பழைய ஏற்பாட்டுல தேவாலயத்தில் யூதர்கள் மத்தியிலே நடந்தது. வாசித்து முடித்த பின்பு, என்ன சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாசித்தவற்றை சொல்லுவாங்க. மற்றவங்கள்டே அவங்க கேட்டுக்கிறோம், மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்பாங்க, புத்தி சொல்ல. அந்த மாதிரி அதான் ஏசாயா புஸ்தகத்துல இருந்து என்ன செய்யாரு, அந்த ஆகமத்துல இருந்து எடுத்து வாசிப்பாரு. பார்த்து விட்டு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் கேட்ட அந்த தீர்க்க தரிசனம் இது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லுவார். அது இல்லையா? அதே போல மார்க்ஸ் மேலையில இருக்கும்போது பவுல் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆலோசனை, ஒரு நியாயப்பிரமாணம், ஒரு தீர்க்க தரிசனம் வாசித்து முடித்த பின்பு. இன்றைக்கு நாம் அதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆராதனை முடிந்த பின்பு. ஒரு ஆராதனை முடிந்த பின்பு, சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்க, சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. அங்க புத்தி சொல்ல வேண்டும். ஆராதனைக்கு வந்து முடிந்து செல்லுகின்ற பொழுது புத்தி சொல்கிறவனாக இருக்க வேண்டும் என்பது வேத வசன சத்தியமாக இருக்கிறது. எதுக்காக புத்தி சொல்லணும்? எதுக்கு பாஸ்டர்? அவங்களுக்கு தான் நீங்க தான் 1 மணி நேரம் பேசுறீங்களே, 1.5 மணி நேரம் பேசிருக்கிறீங்களே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நாங்க புத்தி சொல்லணுமா? இப்ப விஷயமே அதான் 50 நேரம் அவர் பேசினார், இதுக்கு மேல புத்தி சொல்றதுக்கு என்ன செய்யுது? நேரம் ஆகி போச்சு. இப்போ எல்லாரும் புத்தி முடிந்த பிறகு ஆலோசனை இல்லாததுனால ஒருத்தர் அந்த நேரத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு, எடுத்துக்கிட்டு மொத்தமா எல்லாருக்கும் புத்தி சொல்லி மற்ற நாம் புத்தி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவது வந்து விட்டார். இங்க புத்தி சொல்றது என்ன ஆயிரும்? குறைஞ்சு. எதற்காக புத்தி சொல்லணும்? வாசிங்க. எபிரேயர்
3ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன? ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் என்ன செய்யக்கூடாது? வஞ்சித்திடக்கூடாது. வந்திருக்கிற சபை கூடி வருகின்ற பொழுது அங்க இருக்கிற ஆத்துமாக்களையோ அல்லது விசுவாசிகளையோ பாவம் என்ன செய்யக்கூடாது? வஞ்சித்து கொண்டு போய்விடக்கூடாது என்பது இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. டெய்லி புத்தி சொல்லுங்க. பாவத்துல சிக்கி விடக்கூடாது, பாவத்துல விழுந்து விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலங்கள்ல என்ன செய்யப்படும்? வஞ்சகத்தின் ஆவி வரும். வஞ்சிக்கப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்வார் 24ஆம் அதிகாரம் நீங்க 3வது வசனம், ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இந்த வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்யணும்? அந்த சர்ச்சுக்கு போறவங்க, சபைக்கு போறவங்க தான் முதல்ல பிடிக்கும். ஏமாற்று அப்படியே வஞ்சகத்தினால திசைத்திருக்கு. ஒருத்தர் இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் வரல சொல்ல காரணம் அதுவும் தான். எப்படி இவன் சபைக்கு போறான்? என்னதான் என்ன செய்யாத செஞ்சு நிப்பாட்டிடும் அந்த வஞ்சக ஆவி உள்ளவங்க. அப்ப அது அந்த வஞ்சகத்தின் ஆவியினாலே அந்த ஆத்மா கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய்யணும்? நம்ம புத்தி சொல்ல. அப்ப அதை சொல்லணும். புதுசா வரவங்ககிட்டையும் சரி, வந்து கொண்டு இருக்கிறவங்ககிட்டையும் சரி, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எப்பயாவது ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எப்பயாவது வந்துட்டு தலையை காட்டிட்டு சொல்லணும். அப்படி இருக்காதுப்பா, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். நண்பர்கள்ட்ட சொல்லலாம். கவனிங்க, இந்த வஞ்சகத்தினுடைய ஆவி யார் வழியா வேணாலும் வரலாம். இப்படித்தான் இவங்களாகத்தான் பக்கத்து வீடு சேர்த்து வீடு அப்படித்தான் இல்லை. யார் சபைக்கு வர்ற ஆவியே என்ன செய்யும்? சில சமயம் வஞ்சகத்தை கொண்டு வந்துடும். அதனால அதுலயும் ரொம்ப கவனமாக இருக்கும்படிக்கு நம்ம, உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தோணுகிறதா இவங்க போறது கொஞ்சம் வேற வித்தியாசமா இருக்கு, இவருடைய இது ஒரு வித்தியாசமா இருக்கு, இந்த பிள்ளையினுடைய இது வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஆவி, வஞ்சகத்தின் ஆவி அவளை என்ன செய்யுது? இழுக்கிற மாதிரி தெரியுதுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது. அதுதான் சபை செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பேசிடணும். நீ யார் என்று சொல்றேன்னு அடுத்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, பார்த்து சொன்னாலும் நான் உன்கிட்ட பேசுறேன். ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள பேசினாலும் உன்கிட்ட பேசுறேன். அல்லேலூயா. எப்படி புத்தி சொல்லணுமா? பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவ புத்தி சொல்றவங்க வாயிலிருந்து என்ன வரணும்? முதல்ல கிருபையுள்ள வார்த்தை. சாபம் போடுற வார்த்தைகள் இல்லை, சபிக்கின்ற வார்த்தைகள். நீ இப்படி போயிட்டு போன அவ்வளவுதான், செத்தே போவ, தொலைஞ்சே போயிருப்ப, ஒண்ணும் இல்லாம போயிருப்ப எப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்து புத்தி சொல்றது கேட்பானா? நம்ம ஆலோசனைக்கு பக்கத்து நிக்க மாட்டாரு. அவங்கள்ட்ட போய் அதை கூட நம்ம சாபமா போட்டுதான் இது பண்ணுவாங்க. இல்லையா? கிருபையுள்ள வார்த்தைகளினாலே நாம் புத்தி சொல்ல வேண்டிய இயேசு அதைத்தான் செய்தார். சொன்னாங்க, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. அவங்க அப்பா ஒரு நீதிமான். யோசேப் எப்படிப்பட்டவர்? நீதிமான். அப்ப அவருடைய குமாரன் எப்படி இருப்பாரு? நீதிமான். அப்போ அவருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கணும்? நீதியுள்ள கிருபையுள்ள வார்த்தைகள். இல்லையா? நூல் எப்படியோ அப்படிதான் சேர இருக்கும். நூலை போல தாயை போல பிள்ளை. அப்போ நம்முடைய வார்த்தைகள் புத்தி சொல்லுகின்ற பொழுது கிருபையுள்ள வார்த்தைகளாக முதல்ல ஆரம்பிக்க சொல்லணும். அப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சையானது உருவாகும். அடுத்து 2வது என்ன செய்யணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு
உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அடுத்து எப்படி புத்தி சொல்லணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். எங்கேயோ படிச்சேன், ஏதோ யூடியூப்ல பார்த்தேன், அல்லது ரீல்ஸ்ல இருந்துச்சு, அல்லது டிக்டாக்ல பார்த்தேன். இந்த உதாரணம் காட்டக்கூடாது. உதாரணம் எங்க இருந்து வரணும்? சங்கீதத்திலிருந்து இருந்து வரணும். உதாரணம் ஞான பாட்டுகள் இருந்து வரணும். உதாரணம் கீர்த்தனைகள்ல இருந்து வரணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உதாரணங்களை எடுத்து சொல்லி சங்கீதத்துல எப்படி எழுதியிருக்கு பாரு, வேதத்துல எப்படி எழுதியிருக்கு பாரு. இந்த பாட்டு கூட வந்தா ஒரு பாட்டு கூட உண்டு இல்ல, அப்படி இருக்கு பாரு அந்த பாட்டு. இப்படி சொல்லி புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. இவர் கூட ஒன்று சேர்த்து சொல்றாரு பாருங்க, எழுதுறாரு பாருங்க. இங்க கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஒண்ணு சொல்ல, வெறும் சங்கீதம் மட்டுமல்ல, கீர்த்தனை மட்டுமல்ல, ஞானப்பாட்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய வசனம் எப்படி இருக்கணும் உள்ளுக்குள்ள? பரிபூர்ண ஞானத்தோடு, சகல ஞானத்தோட உள்ள இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். அப்போ புத்தி சொல்வதற்கு முன்பாக நமக்கு வேத வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தெரிந்திருக்க வேண்டும். பாவத்தை பத்தி சொல்லும் போது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் பெறுவான். வசனம் எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அவன் ஒரு கவலைப்படாத, பயப்படாதே, திடன்கொள், பலன்கொள், நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவன் கூட இருக்கிறாரு, தைரியமா போ, எழுது, செய்யி. அப்போ சொல்லுகின்ற பொழுது வசனம் நமக்குள்ள இருந்து வசனத்தின் வழியாக புத்தி சொல்லணும். அங்க போயிட்டு என் வாழ்க்கையில இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையினுடைய வசனங்கள் தேவை. உங்க வாழ்க்கையில இருந்து ஒண்ணு சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்யலாம்? சாட்சி சொல்லலாம். நானும் இப்படிதான் ஓடிட்டு இருந்தேன், நானும் இப்படிதான் செய்து இருந்தேன், நானும் இப்படிதான் போயிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் இயேசு எனக்குள்ள வந்து மாற்றினார். எனக்கு ஒரு வார்த்தை உண்டாச்சு. அந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சிட்டேன்? இறுக பிடிச்சுக்கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால நல்லா இருக்கு. இப்படி சொல்லணும். இதே மாதிரிதான் எனக்கு கஷ்டம். நானும் அந்த அவர்கிட்ட போய் தான் கடன் வாங்கினேன். இப்ப நானும் இந்த வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். தயவுசெய்து வட்டி மட்டும் வாங்கிடாதப்பா. எப்படி புத்தி நல்லா இருக்குல்ல? புரியுதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? நான் ஒரு காலத்துல கடனா வாங்கி வட்டி கட்டிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன், பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், சபைக்கு போக ஆரம்பிச்சேன், ஆராதிக்க ஆரம்பிச்சேன். நீயோ கடன் வாங்காத இருப்பாய், உன்னை கடன் கொடுப்பவராக மாற்ற வசனம் என்னை தொட்டுச்சு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கடன் இல்லாமல் நடத்திட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதனால நீ அப்படி செய். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எழுதிட்டுல, நீ கொடு. அம்மிக்கு குலுக்கி மடியில சரிந்து போகும் அளவுக்கு உன்னை என்ன செய்வார் ஆண்டவர்? ஆசீர்வதிப்பாருப்பா. சொல்லி புத்தி சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய வசனத்தோட புத்தி சொல்லுங்க. நான் கடன் வாங்கினேன், இன்னை வரைக்கும் கட்ட முடியல அப்படின்னு நொந்து போய் தெரியல, தயவு செய்து கடன் வாங்கிறாங்க. இது ஆலோசனை இல்லை. ரெண்டு வித்தியாசம், மீண்டும் சொல்றேன், ரெண்டு வித்தியாசம் புரியுதா? வசனம் உங்களை எப்படி உங்களை சாட்சியாக நிறுத்துகிறது என்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்ப நம்ம புத்தி சொல்லுகின்ற பொழுது ஒரு காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்மளுடைய சாட்சி முக்கியம். அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம்.
ரெண்டாவது அதுலயே இன்னொரு காரியத்தை இடைச்சொல்கள் சொல்றோம். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு என்ன செய்ய விலகு. முதல்ல வெளியே வா, வெளியே வா. அப்பதான் இந்த சாட்சிக்கு அர்த்தம். அப்ப நான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன், ஒரு புத்தி சொல்றேன்னு சொன்னா என்னுடைய ஆலோசனை அந்த நபரை அந்த பாவத்திலிருந்து, அந்த காரியத்திலிருந்து, அதுல இருந்து அவர் என்ன செஞ்சணும், அந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி கொண்டு வரணும். பரவாயில்ல, புத்தி சொல்லுகிறவன் தொடர்ந்து புத்தி சொல்லுகிறான். அவன் வெளியே வர்ற வரைக்கும் புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கும். இல்லையா? அது சொல்றாரு, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. சந்ததியை விட்டு வெளியே வந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அந்த குட்டைக்குள்ளேயே கடந்துகிட்டு நீ ரட்சிப்பை தேடிக்கொண்டு இருக்க முடியாது. அந்த சாக்கடைக்குள்ளேயே கடந்துகிட்டு அந்த பாவத்துக்குள்ளேயே விழுந்துகிட்டு ரட்சிப்பை தேடிக்கொண்டு இருக்க முடியாது. அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வரை பக்கத்துல சொல்லுங்க, மாறுபாடுள்ள சந்ததி. உடலும் மாறுபாடு மான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். இயேசு வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தமாகும். ஆயத்தமாகணும். இந்த புத்தி சொல்ற காலம் நெருங்கிடுச்சு. ஆலோசனை கொடுக்கணும், கொடுத்தா ஆகணும். கொஞ்சம் தயவு செய்து மாறு. காலம் சமீபமாய் இருக்கிறது, இனி காலம் செல்லாது. மாறு. பார்த்துக்கலாம், எப்படியும் வந்துருவான். பார்த்துக்கலாம், எப்படியும் வந்துருவாரு. பார்த்துக்கலாம், எப்படியும் வந்துருவான். இந்த எப்படியும் வந்துருவாக்கு நாட்கள் இல்ல, காலங்கள் இல்ல. இந்த ஆரம்பிச்சது 3 மாசம் ஆயிட்டு முடிய போகுது. நேற்று சொல்றேன், போர் ஆரம்பிச்சு 28 நாள் ஆச்சா. இப்பதான் குண்டு போட்டமா இருந்துருக்கு. ஓடுது, வேகமா ஓடுது. நாமளும் வேகமா ஓடணும். இன்னும் நடந்தே போயிட்டு இருந்தோம்னா என்னைக்கு போயிடுச்சு? எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையா நம்ம ஓடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஆமென். அதே பாத்தீங்க, அதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். என்ன அடுத்து என்ன பார்க்கிறோம்? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். இல்லையா? என்ன புத்தி சொல்லணும்? ஆண்டவருக்குள்ள முழு மனசோடு, மன நிர்ணயமாய் முழு மனசோடு நிலைத்து. நீ நிலைத்திரு, கர்த்தருக்குள்ள நிலைத்திரு. ஆக்சிலேஷன் வேண்டாம். போக வர நிலைத்திரு. அங்கொன்னு இங்கொன்னு மாதிரி செதறி கிடக்கிறது போல இல்ல, முத்துக்களை போல. செதறி கிடக்கிற முத்துக்கு விலை கிடையாது. அது எல்லாம் சேர்ந்து ஒன்னா கோர்த்து அப்படி எடுத்தாதான் அதுக்கு விலை. இல்லையா? அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்க ஆளுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு இடத்துல நிக்கிற பாருங்க, அவளுக்கு தான் முடியாது. இல்லையா? மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொல்லுங்க. என்ன புத்தி? மன அதுல இன்னொரு வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தீயருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. முதல்ல சொல்றாரு, மன நிர்ணயமாய் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். அதுலயும் முக்கியமா எல்லாம் நிலைத்திருக்கணுமா? மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. அப்ப நம்ம புத்தி சொல்லக்கூடிய காரியம் அவள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். விசுவாசம் வளரணும், போயிடக்கூடாது. நம்ம பேசுற ஆலோசனை கேட்டு அடுத்த நாள்ல இருந்து ஆளே வரலப்பா, நான் கொஞ்சம் கடிந்து கொண்டு புத்தி சொன்னேன், ஆளே அடுத்த என்ன அந்த அம்மா அப்படி பேசிட்டு இருக்குது, அந்த அண்ணன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கு போகின்ற பொழுது அவனுடைய விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும்? அதிகரிக்கப்படணும். விசுவாசம் பெருகணும். அந்த விசுவாசத்துல அவங்க நிலைத்து இருக்கணும், விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அநேக உபத்திரவங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்.
உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனா இன்னைக்கு சொல்லப்படுது, நீ வா, ஆண்டவர்கிட்ட வா, எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். கஷ்டமே இல்லாம மாறாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் தம்பி, கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான்ப்பா ஆகணும். ஆண்டவர்கிட்ட வரணும்ப்பா, காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்கணும்ப்பா, 8 மணிக்கு வரணும்ப்பா, கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான்ப்பா ஆகணும். அவ்வளோதான் அவ்வளோப்பா ஈஸியா கிடைச்சு. கொஞ்சம் உபத்திரங்கள் வழியா, அநேக உபத்திரங்கள் வழியா என்ன செஞ்சுதான் ஆகணும், போய்தான் ஆகணும், கடந்து ஆகணும். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமானது. நரகத்துக்கு நல்ல பெரிய தார் ரோடு போட்டிருக்கு, பெரிய ரோடு போட்டிருக்கு. நான் பரலோகத்துக்கு பெரிய ரோடு கிடையாது. ஏன்னா தங்கத்துல போடும்போது பெரிய ரோடு போடுறது சின்ன ரோடா போட்டுருவாங்க. முழுசு தங்க பொன்னான நகரம் இல்லையா, பொன் நகரம். அப்போ நான் புத்தி சொல்லுகிறவங்க கொஞ்சம் கவனிங்க. அவங்க விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக புத்தி சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு எதை சொல்லிட்டு வர்றேன், இப்ப புத்தி சொல்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புத்தி சொல்லல. இப்ப நீங்க எப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். நீங்க எப்படி மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்பதை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இது என்ன பேசுறது, அவர்கிட்ட என்ன சொல்றது, எதை பத்தி சொல்றது, என்ன சொல்றது? ஏசு நமக்காக உங்களுக்காக சிலுவையில பாடுபட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அதை எப்படி சொல்றோம். இயேசு சுவிசேஷ அறிவிக்கிறது, இயேசு சிலுவையில் மரித்தா, சிலுவையில அறையப்பட்டா, கொலையின் மரித்தா, அடக்கம் செய்யப்பட்டா, உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷம் நம்முடைய பாவங்களுக்காக சுவிசேஷம். ஆனா அதை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற அந்த சாட்சி, நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் கொடுக்கின்ற வசனம் அவங்களை உயிர்ப்பித்து என்ன செய்யணும், வசனத்துல உயிர்ப்பித்து விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்யும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ரோமர் 14, ரோமர் 16, 16, 17. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்து புத்தி சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக. அப்போ நம்ம என்ன கற்றுக்கொண்டு வருகிறோம், நம்ம என்ன போதித்துக் கொண்டு வருகிறோம், இதெல்லாம் நம்ம இதுல இந்த விதையே சொல்லி பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவார். அவர் எப்பப்பாரு தசமப்பாகும் காணிக்க குடு 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 குடு. அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் என்னால ஆண்டவர் சொன்னா கொடுப்போம், கொடுக்காமலா பார்ப்போம், போறத்தானே செய்யலாம். பிரிவினைகளையும் இடர்களையும். இப்போ 2 பேர் பேசும்போது 3வது ஆளுக்கு எப்படி வரும்? ஆமா, அவர் சொல்றது சேர்த்தாங்க, பிசாசு 3வது ஆளா வந்துருவான். சொல்றது சேர்த்தாங்க, நமக்கே இல்லை, எங்க இருந்து கொடுக்கறது? போனா அதான் கேட்கிறாரு. ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும்னா காணிக்கை குறித்து பேசாம இருக்க முடியாது. இந்த மாதிரியான செய்திகளை நாம கொடுக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்றோம், இது இடர்களை உண்டாக்குகிறது. இதெல்லாம் இப்படி பேசுறதுனால இடர்களை உண்டு பண்ணுகிறவர் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். புரியுதுங்களா? இது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சுகம் தருவார். எங்க மாத்திரை போட்டாதான் சுகமாகுது, ஊசியை போட்டாதான் சரியாகுது. ஆண்டவர் சுகம் தருவாரு. ஆண்டவர் சுகம் தருவாரு எங்க? பிரிவினைகள் இடர்களை கொடுக்கிறது விலகிருங்க. அவன் நம்மளுடைய விசுவாசத்தை குறைச்சிருவான், நம்மளுடைய விசுவாசத்திலிருந்து நம்மளை விலக பண்ணிடுவான். இப்படியே இடர்கள் உண்டாகி பிரிஞ்சு பிரிஞ்சுதான் அது இன்னொரு பிரிவினையா மாறிட்டு. அல்லேலூயா. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுங்க. இப்படி பேசாதீங்க, இப்படி செய்யாதீங்க. இது நல்லது, இது கர்த்தருடைய கட்டளை, இது நம்ம செய்யணும் என்று ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல சபை கூடி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்?
புத்தி சொல்ல கடவோம்.